ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் சைவ குடல் குழம்பு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் குழம்புக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனவனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் இதில் ஹோல் ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ணல, கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெண்டு பழுத்த பழமாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு சால்ட் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கவும் மசாலாஸ்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அல்லது மட்டன் மசாலா ஏதாவது ஒரு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா தக்காளி வெங்காயத்தோட கோட் ஆகிற மாதிரி வதக்கி கொடுத்துக்கோங்க. மசாலா நல்லா வதங்கி ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். 1 பல் தேங்காய், 4 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிறாரு. இதுதான் இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியண்ட். மீல் மேக்கர் ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இதை வாட்ரு ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். மீல் மேக்கர் மூழ்கிற அளவுக்கு வாட்டர் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தாச்சு. இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. குளிர்ந்த தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு 2 கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ஆல்ரெடி தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அது கூட இதை ஆட் பண்ணி அந்த மசாலாஸ்லாம் நல்லா மீல் மேக்கரில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இந்த மீல் மேக்கரோட ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு வாட்டர் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ நீங்கள் இதில் சால்ட்டு செக் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். ஃபைனலாக இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. சூப்பர்வான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டில் அப்படியே நான்வெஜ் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பர்வான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இந்த குழம்பு இன்றைக்கி இட்லியோட வச்சு சாப்பிட போகிறேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.